நவம்பர் 28 காலையிலோ மாலையிலோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய செயலுக்கேற்ப நான் அளிக்கவிருக்கும் கைமாறு என்னோடு வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி நினைக்காத ஒரு மந்த நிலை ஆன்மீக வட்டாரங்களில் காணப்படுகின்றது. நாம் அவரை விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அல்லது வருகையை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இரண்டாம் வருகை நிச்சயம் நடைபெற்றே தீரும். இந்த வருகை யாருக்கும் தெரியாமல் வரும். பிதாவை தவிர மற்றொருவரும் அறியார்கள் என்று மத்தேயு 24:36 பார்க்கிறோம். மேலும் சற்றும் எதிர்பாராத வேளையில் அது திருடனைப் போல் வரும். நாம் அசதியாக எப்போது இருக்காது என்ற மமதையில் இருக்கும் போது திடீரென அந்த நாள் வந்துவிடும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. கிறிஸ்து ஏன் திரும்பவும் வர வேண்டும் என்று பலருக்கு கேள்வி உண்டு. அவருடைய பிள்ளைகளை விண் உலகிற்கு அழைத்து செல்லவே என்ற பதில் எவ்வளவு இனிக்கிறது. அவர் இருக்கின்ற இடத்தில் நாமும் தங்க அவருக்கு பிரியம். யோவான் 14:3. அது மட்டுமல்ல, நமது செயல்களுக்கு பலனுண்டா என்ற ஏக்கத்துடன் வாழும் பரிசுத்தர்களுக்கு அவர் நீதி செய்கிறவராய் வரப்போகிறார். அப்பொழுது இவ்வுலகையும் நியாயமாக தீர்ப்பு செய்வார். சங்கீதம் 96:13. ஆண்டவரின் இரண்டாம் வருகை நெருங்கி வருகிறது என்பதற்கான அடையாளங்கள் நிறைவேறி வருகின்றன. அதில் மிக முக்கியமான ஒன்று அன்பும் விசுவாசமும் குன்றிப்போதல். அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று மத்தேயு 24:12 கூறுகிறது. அதிமுக்கியமான விசுவாசம் காணப்படுமோ என்று ஒரு சந்தேகம் எழும்புகிறது. லூக்கா 18:8. மேலும் விசுவாச துரோகமும் துருபதேசங்களும் விரைவாக பரவுவதை காண்கிறோம். 2 தீமோத்தேயு 3:13. ஆனாலும் ஓர் அபரிமிதமான ஆவியின் அருள்மாரியும் ஊற்றப்படவிருக்கிறது. கடைசி நாட்களில் நான் உடல் உள்ள யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் 2:28-29 கூறப்பட்டுள்ளபடி இன்றைய நாட்களில் பல இடங்களில் எதிர்பாராத மக்கள் திரள் தூய ஆவியின் நிறைவை பெறுவதை காணலாம். என்றுமில்லாத வேகத்தில் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாளொன்றுக்கு 75,000 பேர் திருச்சபையில் சேருகிறார்கள். ஆண்டவரின் வருகையை நாம் தைரியமாக எதிர்கொள்ள பரிசுத்தம் இன்றியமையாதது. 1 யோவான் 3:1-3 ஜெபத்தில் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். லூக்கா 21:36. நற்செய்தி பணியில் தீவிர ஈடுபாடு கொள்ள வேண்டும். லூக்கா 19:13. இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார் என்ற செய்தி நாம் வானம் பார்த்து நட்சத்திரங்களை எண்ணுவதற்காக அல்ல, அது நம்மை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு தீவிரமாய் செயல்படச் செய்ய வேண்டும் என்று அறை கூவினார் C.H. ஸ்பர்ஜன். மண்ணின் மாந்தரும் விண்ணின் வேந்தரும் பின்னி பிணைவதென்னே மகிமை, வெற்றி வாகை சூடும் வீரர் நாம் பெற்றுக் கொண்டிடுவோம் சுதந்திரம். வி. எசேக்கியா பிரான்சிஸ்.